நம்ப மாட்டியா? பாலு, சுந்தரம் ஒரு வாரமா காலேஜுக்கே வரலன்னு பேசிட்டு இருந்தமே, அவங்க ஃபாதர் இறந்துட்டாரா? அடப்பாவி, அவர் சம்பாத்தியத்துலதானே அந்த குடும்பமே நடந்துட்டு இருந்தது. அவனும் படிச்சுட்டு இருந்தா. அதான்பா பாவம், படிப்பை நிப்பாட்டிட்டு குடும்பத்துக்காக ஒரு வேலை பார்க்கலாம்னு இருக்கான். அவன் வராத வரைக்கும் நல்லது பாலு. இதுவரையில அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ செகண்ட் ரேங்க், இனிமே நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதை செய்டா. என்ன கீழ்த்தனமான எண்ணம் பாரு அவனுக்கு. ராமகண்ணா, நீ என் மேல இருக்கிற அன்புனால அப்படி சொன்னா கூட இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒண்ணு சொல்றேன்டா, சுந்தரம் படிப்பை நிறுத்த அனுமதி கூடாது. ஏன் தெரியுமா? இப்ப அவன் வேலைக்கு போனான்னு வச்சுக்கோ, வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் 100-200 கிடைக்கும், அதுவும் நிரந்தரம் கிடையாது. பட் படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போனான்னு வச்சுக்கோ, இவன மாதிரி இன்டெலிஜென்ட் பாய்க்கு கட்டாயமா ஒரு பெரிய பதவி காத்துட்டு இருக்கும். then his life will change. அது கரெக்ட். ஆனா வழி, அவங்க அப்பா மாசம் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதே அளவு தொகை அவன் குடும்பத்துக்கு வட்டியா கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிதி திரட்டி கொடுக்கணும். அதுக்கு ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த வசூலை அவனுக்கு கொடுத்துருவோம். குட். சாரி பாய்ஸ், ஐ அம் லேட் டுடே. மார்னிங் மார்னிங். Well, today, coming to the chapter on power and moral codes. என்னமா இதெல்லாம்? யாரோ ஒரு தடியன் ரத்த சொட்ட சொட்ட ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தானா, உன் கார்ல லிஃப்ட் கேட்டானா, நீ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? டிரைவர் சொல்றானே. அவர் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. சாக கிடந்த குழந்தைய அவன் தான் காப்பாத்தினான். நல்லா காப்பாத்தினான். அவனே அந்த குழந்தைய அடிச்சு கொண்டுட்டு பைய யார் மேலயா போடுறதுக்காக உன் கார்ல லிஃப்ட் கேட்டிருக்கான். அந்த குழந்தை நம்ம கார்லயே சுத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸ்காரன் நம்மள எல்லாம் தேடிட்டு வருவா? குழந்தைதான் பேசிருக்கேம்மா, நீ அதை பத்தி என்ன? இத பாருமா, இனிமே இந்த இறக்கம் தாட்சண்யம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, நமக்கு சமமா இல்லாதவங்க நீ பேசவும் கூடாது. அம்மா, போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. போலீஸ் கமிஷனர்? நான் நினைச்சேன் அந்த குழந்தை செத்து போயிருக்கும். அதுதான் போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. சார் நமஸ்காரம். உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ஸஸ் மீனாட்சி சொக்கலிங்கம். நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தாகத்துக்கு தண்ணி கேட்டா கூட யாரும் கொடுக்காத காலம் இது. இந்த காலத்துல ஒரு சிறு பெண், அதுவும் ஒரு பணக்கார பொண்ணு, ஒரு குழந்தைய சேவ் பண்ணதா கேள்விப்பட்டேன். அதை என்னால பாராட்டாம இருக்க முடியல. அப்படி செஞ்சது நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நேர்ல வந்து என் மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். எங்க லலிதா எப்பவுமே அப்படித்தான். ரொம்ப தங்கமான குணம் உள்ளவ. அவளுக்கு யாருக்காவது உதவி செய்யலன்னா ராத்திரி தூக்கமே வராது. தட்ஸ் வெரி குட். நாட்டுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் தான் தேவை. Keep it up, daughter. Thank you very much, sir. I take leave of you, madam. போய்டாங்க. என்னம்மா இது? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ற. உனக்கு இதெல்லாம் தெரியாது. சொசைட்டில இதெல்லாம் தேவை. Come on, நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆகணும். Come on, go. என்னையா பராமரிசம்? போலீஸ் கமிஷனர் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வாயளவுல பாராட்டிட்டு போயிட்டாரு. நீங்களும் சரி நீட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? என்னையா சொல்ற? ஏம்மா, நடந்த நிகழ்ச்சி, ஐயோ சாரி அம்மா, ஐயோ தாயே, சோஃபா நினைச்சு கைய வச்சுட்டேன். நடந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சியா? கிரேட் சோஷியல் சர்வீஸ். இதெல்லாம் பேப்பர்ல பிளாஷ் பண்ணி நம்ம நேம கேஷ் பண்ணிருக்கலாம் அம்மா. நீ சொல்றது ஒண்ணும் புரியல. ஹோட்டல் சோலாவுல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பிரஸ் ரிப்போர்ட்டர்லாம் கால் ஃபார் பண்ணி பிக் ஷாட்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பி அங்க பெரிய விழா நடத்தணும். விழாவில ஒண்ணுக்கு பட்டா நம்ம போய் சொல்லலாம், தப்பு இல்ல. பத்திரிகைக்காரங்க நம்பி அதை எழுதிடுவாங்க. இத பாருங்க, இந்த செய்தி அரசாங்கத்துடைய மேலதிகாரிகள் கவனத்துக்கு போகலாம். அதுல இருந்து அரசாங்க விருது நம்ம மகளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படியா? ஆனா நம்ம பொண்ணு எப்படியா நாமளே பாராட்டுகிறது? இத நீங்களே நடத்துற மாதிரி வெளியே ஏன் காட்டிக்கிறீங்கன்ற பொறுப்பை என்கிட்ட விடுங்க. தனியா ஒரு சங்கம் ஓபன் பண்ணி அது மூலமா இந்த விழா நடக்குது நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். சங்கத்துல யார் தலைவர், மெம்பர்ஸ் யாருன்னு யாராவது கேட்க போறாங்களா? விழா முடிஞ்ச உடனே சங்கம் அம்பேல். அம்பேல்னா ஒண்ணு இல்லன்னு அர்த்தம். இது பாருமா, நீங்களும் விழாவுக்கு விருப்பம் இல்லாம வர மாதிரி வரணும். இதெல்லாம் ஒரு ஷோ. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய். வணக்கம். யார் மன்னி? மீனாட்சி லாண்டரில இருந்து வந்திருக்கேன். லாண்டரி கம்பெனிக்கு இங்க என்ன வேலை? நீ போட்டுக்கிற சூட்டு கோட்டெல்லாம் என்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கினது. சுமார் மேன், சுமார். சும்மாரியா முக்கியமான போறாங்கன்ற. வணக்கம்.
வாங்க எவரிதிங் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கு. அது பார், அவங்க எல்லாம் வராங்க. அதோ. ஹலோ லலிதா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. மீனாட்சி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு ஊர்ல எங்க பார்த்தாலும் உன் மகனை பத்தி தான் பேச்சு. லலிதா பண்ணது ரொம்ப சாதாரண காரியம். இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி அதுல என்ன இன்வைட் பண்ணி, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தாலும் இவ்வளவு பெரிய சங்கத்துல இருந்து கூப்பிடும் போது நாங்க வராம இருக்க முடியுமா? ஐயோ, இந்த விழாவுக்கு வர சொல்லி இந்த அம்மா கிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள ஒரு புள்ளிமான பிடிச்ச கதையா நீங்களாம் போய் சேர்ல உட்கார்ந்து பேசலாமே. வாங்க போலாம். டைம் ஆகுது. ஐயோ ஏயா, ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கீங்க, கைட்டி கொடுத்துறேன். 2 மணி நேரத்தை திருப்பி தரேன்னு சொன்னேன். 4 மணி ஆகுது. சொன்ன நேரத்துக்கு பெருமனுஷனுங்க வர மாட்டேன்றாங்களே, என்ன பண்ண சொல்றேன்? அதெல்லாம் முடியாது. இந்த சூட்டுக்கு சொந்தக்காரன் இதே விழாவுக்கு வர போறான், அது அவனுக்கு தேவை. கைட்டு. ஐயோ, இந்த விழாவை நான் தாயா முன்னிருந்து நடத்தணும். ஒரு 2 மணி நேரம் டைம் குடியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரம் கைட்டு கொடு. அப்ப விழாவில் கட்டியோட நிக்க சொல்றியா? எப்படி நிப்பியோ? சீக்கிரம் கைட்டு. விட மாட்டான் போல இருந்தே பாக்குறாங்க. ஒண்ணு செய், ரூமுக்கு வா, கைட்டி தரேன். ஓகே வா. Yes, first you, yes. Both here. இவன் துணியை கழட்டி இவனே துவைக்க போறான் உள்ள. ஹாய். ஹலோ சார். ஹலோ. Daddy, this is my professor. This is my father. I am happy to meet you, sir. Pleased to meet you, sir. உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவான். Please sit down. Thank you. லலிதா, அவையும் பின்னாலே சுத்துறான். எனக்கு என்னமா தெரியும்? மன்றத்துல அவரையும் கூப்பிட்டாங்களோ என்னவோ. மேடம், எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. நண்பர்களே, இந்த மனிதாபிமான மன்றம் ஆரம்பித்து 8 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 9வது ஆண்டு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்தில் மனிதன் தான் சுயநலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதை நொறுக்கி ஒரே குடும்பமாக ஒரே ஒத்துமையாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது மனிதாபிமான மன்றத்தினுடைய கொள்கையாகும். அந்த கொள்கையை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டுதோறும் மனிதகுல திலகங்கிற பட்டத்தை வழங்குவது உங்களுக்கு தெரிந்ததே. இந்த ஆண்டு இந்த மனிதகுல திலகங்கிற பட்டத்தை மதிப்பிற்குரிய லலிதா அவர்கள் பெறுகிறார்கள். லலிதா அவர்கள் சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தாய், தர்மத்தாய் மீனாட்சி அம்மா அவர்களின் வளர்ப்பாகும். லலிதா அவர்களுக்கு கிடைத்த பாராட்டு அம்மா மீனாட்சி அம்மாவிற்கு கிடைத்த பாராட்டாகும். இப்பொழுது லலிதா அவர்கள் பட்டத்தையும் பதக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக அழைக்கிறோம். மாலை அணிவிக்கிறோம். பெரியோர்களே, இந்த பட்டத்துக்கு நான் உரியவள் அல்ல. குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக நான் கார் தான் கொடுத்து உதவினேனே தவிர அந்த குழந்தையை காப்பாத்தின முழு பெருமையும் என் சகோதரர் பக்கத்துல இருக்கும் அந்த உத்தமரைத்தான் சேரும். அவருக்கே இந்த பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த பரிசை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. யாரும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் சாதிச்சிருந்தா இப்படி ஒரு விழா கொண்டாடலாம், பரிசு கொடுக்கலாம். ஆனா நான் செஞ்சதோ ரொம்ப சின்ன உதவி. அது உதவின்னு சொல்றது கூட சரியில்லை, மனிதன் செய்யக்கூடிய ஒரு சிறு கடமை. மன்ற செயலாளர் சொன்னார், நாட்டுல இப்போ சுயநலம் ரொம்ப தலை தூக்கி நிக்குதுன்னு. பணக்காரங்களை பொறுத்த மட்டும் அது வாஸ்தவமா இருக்கலாம். ஆனா ஏழைங்களை பொறுத்த மட்டும்
இந்த மாதிரி உதவிகளை ஆயிரக்கணக்கில் தினமும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்ததுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். பணக்காரங்க மத்தியிலையும் புகழுக்கு ஆசைப்படாத, உண்மைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறத நான் இங்க பாக்குறேன். அந்த உள்ளத்தை மனதார வாழ்த்துறேன்.